ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல சீதா லட்சுமி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால கோல்டு காயின்ஸ் வந்து நிறைய சேவ் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், கோல்டு ரேட் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து சேவிங்ஸையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கோல்டு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கோல்டு காயின்ஸா நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஒன் டைம்ல கூட போட்டு ஒரு ஜுவல்லரியா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல ஜீவா அப்படின்ற சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து 916 ஜுவல்லரி ஒரு 3 பவுன் வச்சிருந்திருக்காங்க. அத வந்து அவங்க சிஸ்டர்னுடைய மேரேஜ்க்காக அடமானம் வச்சிருக்காங்க. வச்சு ஜுவல் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப மீட் எடுத்துட்டு வரும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதனால வீட்ல வந்து ரொம்ப டைவர்ஸ் வரைக்குமே வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சிஸ்டர். இது மாதிரி ஆகுமா? ஃபர்ஸ்ட் 916 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தா கோல்டோட நம்ம வெள்ளிய சேர்த்து போட்டு யூஸ் பண்ணாலோ இல்ல வேற சில மெட்டல்ஸ் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது கருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே வந்து பர்சனலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து என்னன்னா தாலி செயின்ல பாத்தீங்கன்னா அந்த தாலி கோக்குற இடம் மட்டும் வெள்ளி கொடி போட்டிருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த தாலி இருக்கு இல்லையா அது மட்டும் வந்து அந்த மாதிரி ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு ஆசாரி கிட்ட கேட்டபோது தான் அவர் சொன்னாரு, நீங்க இந்த கொடி வந்து வெள்ளியில யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொன்னாரு. பட் இன்னுமே நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். கோல்டுல வாங்கிட்டு தான் வந்து அப்புறம் மாத்தணும். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி இந்த கமெண்ட்டுக்கு வந்து பானுன்ற சிஸ்டரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது வேற ஏதாவது ஸ்ப்ரேயர்ஸ் வந்து நம்ம கோல்டு மேல பட்டாலும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. மேபி உங்க மேரேஜுக்கு வந்து சென்ட் எதானா அடிச்சு அதனால ஏதாவது ஆயிருக்குமா? இல்ல அந்த ஆசாரி வந்து வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாரா என்னன்றது தெரியல. ஷாப்ல வாங்கல, ஆசாரி கிட்ட குடுத்துதான் இவங்க பேரண்ட்ஸ் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த வகையில பார்த்தாலும் இந்த சிஸ்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. பட் வந்து எதுக்குமே வந்து டைவர்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஹஸ்பண்ட் சைட்ல வந்து இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பியூரிட்டி செக்கிங் மிஷின் இருக்கு. அதுல குடுத்து இவங்க வந்து அதோட பியூரிட்டி செக் பண்ணி ஒருவேளை அது 18 கேரட்டா இருக்கிற பட்சத்துல அத வந்து 22 கேரட்டா கூட நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சோ இவங்க தான் வந்து அத தெளிவா உங்களுக்கு எடுத்து சொல்லணும். எதுக்காக நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு இது மாரி ஏதாவது பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கருத்து போயிருந்தா நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்களா? இல்ல சேஞ்ச் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சிஸ்டருக்கு வந்து கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம காயின்ஸ வந்து ஸ்ட்ரைட்டா கேஷ் குடுத்து வாங்குறதுக்கும், டிஜி கோல்டு சேவிங்ஸ்ல வாங்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப என்னோட டிஜி கோல்டு சேவிங்ஸ நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஜி கோல்டு போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்து. இதுல பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்னிங் வந்து 9:30க்கு தான் வந்து உங்களுக்கு ரேட் வந்து அப்டேட் ஆகும். ஆனா நமக்கு ஸ்வர்ண மஹால்ல 10:00 தான் வந்து அவங்க மாத்துறாங்க. அதனால நான் அந்த ரேட்டை பார்த்துட்டு எது கம்மியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி பணம் கட்டிடுவேன். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு 500 கட்டணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் கட்டுவேன். ஸ்ட்ரைட்டா கட்டுறது இல்ல. அதாவது இப்போ 100, 106 வரைக்கும் நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 11 மில்லிகிராம் தான் ஆட் ஆகும். அதே வந்து நீங்கள் 107 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மில்லிகிராம்ஸ் வரும். ஸோ நீங்கள் ரூ. 100 கட்டாமல் 107 அந்த மாதிரி கட்டிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ரூ. 500 கட்டினாலும் இதே மெத்தடில் ஒரு ரூ. 7 சேர்த்தே நீங்கள் கட்டிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து மில்லிகிராம்ஸ் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 200 அப்படின்னா கூட 213, 214 அந்த மாதிரி நீங்களே இங்கே போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 213 அப்படின்னு போட்டால் என்ன வருது? எனக்கு 22 கிராம்ஸ் வருது. இதே வந்து 217ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து 2 மில்லிகிராமாக ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் 200ன்னு கட்டுற இடத்துல 217 கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு பார்த்து ஒரு மில்லிகிராம் எந்த அமௌண்ட் போட்டால் ஆட் ஆகுதோ அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கட்டிட்டு வாங்க. இதனாலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போத்தீஸ் டிஜி கோல்டுல சேவ் பண்ணிட்டு வரதுனால நமக்கு ஆவரேஜ் ரேட்லயே வந்து வாங்கிக்க முடியுது. பிளஸ் வந்து அவங்க போனஸும் கொடுத்துடுறாங்க. அந்த 16% போனஸும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி பே பண்ணா போதும். இப்போ உங்களுக்கு 4 கிராம் சேவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 4 கிராமுக்கு நீங்க வந்து மொத்தமா வாங்கிட்டு ஒரு தடவை தான் ஜிஎஸ்டி கொடுப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தங்கமயிலுக்கும் போத்தீஸ் டிஜி கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து கோல்டாவே வந்து இங்க ஆட் பண்ணிடுறாங்க. நீங்க வந்து 8 கிராமுக்கு கீழே வந்து காயின்ஸா வாங்கும்போது 2% டை சார்ஜ் போடுறாங்க. எபோவ் 8 கிராமா இருந்தா 1% தான் நமக்கு வந்து டை சார்ஜ் வரும். டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு பணம் இருக்குன்னா கட்டலாம், இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அன்னைக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரேட்டு கம்மியா இருக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ராவும் கட்டிக்கலாம். இதே வந்து நீங்க ரெடி கேஷ் கொடுத்து அந்த ஷாப் போயிட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு
ஒவ்வொரு தடவையும் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 மில்லி, 500 மில்லி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் ஜிஎஸ்டி நம்ம குடுக்குற மாரி தான் வரும். இந்த மெத்தட் வந்து யாராருக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள்ட்ட நெறைய கேஷ் இருக்கு, செலவாயிடும் அப்டின்னா, நீங்க டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி காயின்ஸாவே நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா ஒவ்வொரு நாளுமே ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்கு. அதே மாரி நீங்க வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல வாங்கினீங்க அப்டின்னா, டை சார்ஜஸ் வராது. அந்த 2% வராது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரேட் ரொம்ப ஏறி போயிடும். சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, லோக்கல் ஷாப்ஸ்ல வாங்கிக்கலாமா அப்டின்றீங்க. தாராளமா நீங்க வாங்கலாம். பட் நீங்க என்ன பார்க்கணும் அப்டின்னா, அதுல வந்து 916 HUID எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கா அப்டின்றதையும் செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் அப்டின்ற ஷாப்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து டை சார்ஜ்லாம் வராது. சோ வேற ஏதாவது ஷாப்ஸ்ல அந்த மாரி இருந்தாலும் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சில மெத்தட்ஸ யூஸ் பண்ணி நீங்க இந்த மாரி கோல்டு காயின்ஸ் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இயர் எண்டுல நீங்க வந்து மொத்தமாவே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம்ல போட்டு ஒரு பெரிய ஜுவல்லரியாவும் நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்